பின்னாடி அசீனு மொத்தத்துல நீ ஒரு அனுஷ்கா ஏன்டா இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட? என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? சூப்பர் ஃபிகர்டா. வர இவன் டெஸ்ட் மக மட்டம் ஆயிடுச்சுடா. என்னடா ரொம்ப போர் அடிக்குதுல? ஆமாடா, என்ன பண்றதுனே தெரியல. ஏய் பாறா, மொக்கைங்க வராங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. என்னது ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, ரவுடிங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னால இல்ல நடக்கிறதே வேற. என்னங்க கூட்டம்? அசோக், சிவா, வழக்கமா உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் கோ டு தி கிளாஸ். உள்ள டேய், நாளைக்கு தெரியும்டா, நாம தான்டா ஜெயிக்க போறோம். அப்படி சொல்றா மாப்ள. தம்பி, நமக்கு தான ஓட்டு. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பாஸ். நீங்க ஜெயிச்சா தான் இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே மச்சான், நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம்? நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல்? சரியான மொக்கடா நீ. நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவலாம் சேலை கட்டுவான். ஏய் சும்மா இருடா. போடா போடா போடா. டேய் ரிசல்ட் வந்து பாருடா. கட்டதடா தம்பி. சொன்ன கேளுடா. சிவா, இன்னைக்கு நேரத்துல பாடி வேலை போகுதுடா. காலுக்கு வந்து குத்தி போகுது. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்டா. மச்சான், நான் ஜெயிச்சிட்டேன்டா. இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா நல்ல வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. சேலைய கட்டுக்கடா. சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, போய் சரக்கு அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய், அவன் கூப்பிடுறான், போகாதடா. இவனை நம்பி போறான். தனியா பேசுறேன்னு கூட்டு வந்துட்டு இப்படி தனியா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசா என்ன பண்ணிட்டேன்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லனா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுத்தி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்ன ஜெயிக்க வச்சுட்ட. இல்ல இல்ல, நீ என்ன ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான், ஒரே போரா இருக்குடா. பேசாம காலேஜை கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிடலாமா? என்னமோ காலேஜுக்கு ஒழுக்கமா வர மாதிரி. சரியான மொக்கடா நீ. டெய்லி எதிர் வீட்டு ஜன்னல் வழியா சினிமா பாக்குறல. ஏண்டா பேக்கு மாதிரி இருந்துட்டு எதிர் வீட்டு ஜன்னல சீனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவ வீட்டுக்கு போவேன், கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பா. டேய், இதை எங்களை நம்ப சொல்றியா? டெய்லி தயிர் சாதம் வடுமாங்கவா? இவன் உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேன்டா. என்னடா ஷோ இன்னும் காணோம்? எனக்கு வர டைம் ஆகுது. டேய், அவன் எங்க ஹிட்லரோட சேர்ந்து சுத்திட்டு இருப்பான் மச்சான். வந்துட்டியா? என்னடா சிவா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான்டா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். எங்க போற? வா, நான் அவனை டிராப் பண்றேன். வேண்டாம் சிவா, எதுக்கு உனக்கு வீண் சிரமம்? அம்மா துணி எடுக்க போறேன்னு சொன்னாங்க, நான் அவங்க கூட போறேன். ஓகே, கிளம்புடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடா, பை. மச்சான். என்னடா இதெல்லாம்? அது சரிடா மச்சான். நீ உட்கார்றா. என்னடா எங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? யாரா அந்த பொண்ணு? சாரிடா, நான் இவளை லவ் பண்றேன். இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்க லவ் மேட்டர் ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ஏகப்பட்ட பிரச்சனைடா. இவ என்ன மீட் பண்றது தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதான் யாருக்கும் தெரியாம இப்படி மீட் பண்றோம். போடா லூசு,
காதலிச்ச பிறகு எதுக்குடா பயப்படுற? எல்லாத்தையும் தாண்டி வரதாண்டா காதல். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இவன் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். பை த பை, ஐம் சிவா. இந்த வானரங்கள்லாம் என்னோட சாரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சந்துரு. வணக்கம். நீங்க கையெடுத்து கும்புறதே தொல்லை பண்ணாதீங்களா, போங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே தோணுது மச்சான், எனக்கு அப்படி தோணலையாடா. கிளம்பலாம்டா. ஐ அம் ரெடி. ஏதாவது லட்சியம் இருக்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையே சுறுசுறுப்பா இருக்கும். நீ வேணா ஏதாவது லட்சியம் வச்சுக்கோப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னடா உனக்கு எந்த லட்சியமும் இல்லையாடா? எந்த லட்சியமும் கிடையாதுடா மச்சான். படிக்கணும், பாஸ் ஆகணும், மாசம் 10,000 சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சா போதும். அமைதியான வைஃப், நிம்மதியான வாழ்க்கை. நம்ம பேர் சொல்ற மாதிரி 2 பாண்டுங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகு வர காசை வச்சு சின்னதா ஒரு வீடு, சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி சேர், அவ்வளவுதான். என்னடா லட்சியமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய லட்சியம் வச்சிருக்க? மைசூர் பேலஸ் வாங்கி மைசூர் பாக்க சுட போல் இருக்கு. ஏன்னா அந்த புள்ளைய கூப்பிட்டு வரேன்னா அப்படியே ஓடிக்கிட்டானா? இதை வந்துட்டான்டா. ஹாய்டா. என்னடி நடுராத்திரில மோகினி மாதிரி வந்து உயிரை எடுக்கிற? என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னடி என்னாச்சு சொல்லிட்டாளு, அப்பதான் நானும் உன் கூட சேர்ந்து ஆள முடியும். திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னடி திடீர்னு குண்டு தூக்கி தலையில போடுற? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஷே! இப்ப என்னடி பண்றது? எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சந்தோஷமா வாழ முடியாது. ஏ, உனக்கு பிடிக்கலையா? லூஸ், அழுகை நிறுத்து. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சோத்துக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ லவ் பண்ணதுக்கு முன்னாடி யோசிக்கணும். மொப்பு மந்திரமா வந்து நிப்பீங்க, அப்புறம் எங்க யோசிக்கிறது? என்ன? ஒண்ணும் இல்லடி, ஏன் வேதனை நினைச்சு புலம்புன? அப்ப நான் வந்தது உனக்கு வேதனையா இருக்கா? நான் அப்படி சொல்லலடி. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஆனா ஆத்துலயும் கொள்ளத்துலயும் என் போன மிதக்கும். நில்லு. மிரட்டி மிரட்டி நீ காரியத்தை சாதிச்சிருவ போல இருக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. சிவா வரட்டும், உன்னை நான் கைவிட மாட்டேன். நீதான்டா என் உயிர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. முடிக்கிற போ உன் வலது காலை கலாய்க்கிறீங்க. பாத்த ஸ்வேதா, போ. அசோக்கு பாவம், பக்குவமா நடந்துக்க. போ ஸ்வேதா. பாத்துமா, போமா போ.
என்னடா சிவா வரேன்னா ஆளையே காணா? விஷயம் தெரியாதா மச்சான்? அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடு போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? என்னடா சாப்பாடு முன்னாடியே வாந்தி எடுத்தா? என்னாச்சுமா? ஃபுட் ஒத்துக்கலையா? ஒன்னாகாது. ஓகே ஓகே. என்ன சொல்ல ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா போங்கடா போக்கத்த பசங்களா, இனிமே அவ அடிக்கடி ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் டா. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துருவேன். மச்சான் நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே பிரசத்துல 2 பேத்துக்கோ, அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும். நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. நண்பனுக்கு நண்பன் உதவுறதுதான் மனிதாபிமானம். சின்ன குழந்தை ட்ரெஸ் எங்க இருக்குங்க? அந்த பக்கம் இருக்குது சார். ஓ அங்கேயா? தேங்க்ஸ். ஹாய். சோ கியூட். இதுவா? நல்லா இருக்குல்ல? இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்கும்ல? உனக்கு பிடிக்கிறது எடுத்துக்கோ. இட்ஸ் ஃபைன். I like this pink color very much. Yeah. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே இது பேக் பண்ணுங்க ப்ளீஸ். இது பேக் ஓகே பண்ணுங்க. சார். எவ்வளவு சார் ஆச்சு? 1500. என்ன? போஸ மறந்துட்டு வந்துட்டமா? ஐயோ, எந்த வேலையை தான் நீ இப்படியே செஞ்சிருக்க? இந்த வேலையை உருப்படியா செஞ்சிருக்கல. வெயிட் பண்ணு, வீட்டுக்கு போய் போஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? டோன்ட் வரிமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பை. போட்டு வச்சிருக்கிற எறும்பு சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி 4 அடி அது குழி தோண்டியே ஆகணும். 4 அடிக்கிறது 6 அடியா தோண்டி வைங்கடா. எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடலன்னா உன்னை புதைக்கிறது. என்ன புதைக்க போறீங்க? எப்பா 4 பேர் நம்மள தேடி வந்திருக்காங்க. ஒரு குடிக்கிறது 4 குடியா தோண்டு. இவங்களை புதைக்கிறதுக்கு தான். என்னடா சொன்ன? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா நல்லா படுத்து தூங்குங்க. இந்த 4 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? 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 மறுபடியும் உங்களை பார்க்க போறோம் இல்லையா? ஆரம்பிங்க. ஓடுங்கடா அவனை.
அசோக் 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 என்னாச்சு சிவா என்னாச்சு அசோக் அசோக் டேய் டேய் என்னடா ஆச்சு சிவா அசோக் டேய் டேய் என்னடா ஆச்சு காப்பாத்த முயற்சி பண்ணாதா அசோக் டேய் அப்படிலாம் சொல்லாதடா நான் உழைக்க மாட்டேன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா என்ன நம்பி வந்தவ ஸ்வேதா டேய் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா அதோ உனக்கு ஒண்ணு ஆகாதுடா டேய் அதோ அதோ